Taste the Daily. சென்னை மயிலாப்பூரில் வழி கேட்டு வந்த 13 வயதுடைய வடமாநில சிறுமிக்கு போலீஸ் பூத் மற்றும் ஜீப்பில் வைத்து பாலியல் தொல்லை அளித்த காவலர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வேலியே பயிரை பெய்த கதையாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலரே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். கடந்த 24ஆம் தேதி சிறுமி காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் காவல்துறை. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்ற பெயர் எடுத்த மாநகரில் வெளி மாநில தொழிலாளியின் குழந்தையை கூட விட்டு வைக்காத திராவிட மாடலின் காமுக காவல்துறை. தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையையும் சிறுமிகள் வன்புணர்வு சம்பவங்களும் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சைகை காட்டிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை வெளியே நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் சீரழிந்ததாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் பகுதியில் அரசு பள்ளியில் படித்து வந்த 3 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வியாபாரி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அரசு பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளிடம் கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்டதுடன் தகாத வார்த்தைகளில் பேசி அட்டகாசம் செய்த இளைஞர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரத்தில் பட்டதாரி இளைஞரிடமிருந்து 10 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 6 சிரஞ்சி உள்ளிட்டவை சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காய்கறி போல் பிரத்யேக செயலி மூலம் போதைப் பொருட்கள் வாங்கப்படும் நிலையில் அரசும் போதைப் பொருள் கடத்தல் பிரிவும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. கோவையில் 300 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளுடன் 4 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை படு ஜோராக விற்பனையாகும் நிலையில் இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை ஜே நகர் பகுதியில் கொக்கைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபரிடமிருந்து 2.23 கிராம் எடை கொக்கைன் சிக்கியது. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன், கொக்கைன், ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையில் சூட்கேஸில் 21 கிலோ கஞ்சா கடத்தி வந்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 98 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு நிர்வாக திறனற்ற ஆட்சியில் இரத்த பூமியாக மாறியிருக்கிறது என்றும் திமுக ஆட்சியில் கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் மேகலிங்கபுரத்தில் பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்து கால் தவறி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய கணவன் மற்றும் மாமியார் சிக்கினர். இறுதிச் சடங்கின் போது தங்கையின் உடலில் இருந்த காயத்தை கண்ட பெண்ணின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்தது அம்பலம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையில் சாலையில் சுத்தி குத்து நடைபெற்ற சம்பவத்தால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கொலை வழக்கில் பிணையில் வந்த கைதியை புது வழக்குகள் பதிந்து மீண்டும் கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னை வாலாஜா சாலையில் திடீரென்று 20க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட போது பெண் ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசு ஊழியர்களின் கோபத்தை திமுக சந்திக்க நேரிடும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுக அரசுக்கு ஊழியர்கள் கடும் கண்டனம். இன்றைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து
இந்த அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கின்ற வகையில் இந்த மறியல் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றோம். ஆக இதற்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் மார்ச் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்தி எங்களை ஒட்டுமொத்த எதிர்ப்பை இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழக அரசின் திட்டங்களின் செயல்பாடுகளை நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். திராவிட மாடல் திட்டங்களை களத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினால் ஆட்சியரின் பணிகளை யார் கவனிப்பது என மக்கள் கேள்வி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை வழிமறித்து மிரட்டிய விவகாரம். பெண்களை மிரட்டிய நபர்களின் ரத்தத்தை பரிசோதனை செய்ததில் அதிமுகவினரின் ரத்தம் என்றுதான் இந்த திராவிட மாடல் இன்னும் அறிக்கை விடவில்லையா என மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின் மாற்றியில் ஏறி மின் பழுதை சரி செய்ய முயன்ற விவசாயி மின்சாரம் உயிரிழந்த பரிதாபம். அடிக்கடி மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுவதாக மின்வாரியத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மின்மாற்றியில் ஏறி தானே பழுது நீக்க முயற்சித்த போது உயிரிழந்த சோகம். திருவள்ளூர் அருகே மர்ம காய்ச்சலால் 4ஆம் வகுப்பு மாணவன் பலியான சோகம். திறனற்ற திமுக அரசின் மாரத்தான் அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சுகாதாரத்துறை செயல்படாமல் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல இரவு நேரத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள். அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்த விடியா திமுக அரசு போதிய பேருந்துகள், போதிய அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எதையும் செய்து கொடுக்காமல் வஞ்சிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 4 டிப்போ இருக்குது. விழுப்புரம் இருக்குது, சென்னை இருக்குது, சென்னை சவுத் இருக்குது, திருச்சிக்கு ஒரு பஸ் கிடையாது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டத்தால் 75 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டதால் லாரி ஓட்டுநர் வீடியோ பதிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை. இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. போடுற பையனும் கிடையாதுங்க. அவனுக்கு அந்த கோல மனசு இல்லைங்க. அதெல்லாம் யாரையும் ஏமாத்தி கொண்டு போய் இத்தனையும் ஏமாத்தி 80 லட்சம் ரூபாங்க. நேற்று பாருங்க 70 லட்சங்கிறான். அதுக்கு மேலேயே ஏகப்பட்ட காசு விட்டுட்டாங்க. இதுக்கு ஏதோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க, அதுதானே கேட்குறேன். கோவை சுந்திராபுரம் பகுதியில் அரசு மதுபான கடையில் வாங்கிய மதுபாட்டிலில் கண்ணாடி துண்டு உடைந்து கிடந்த சம்பவத்தால் பரபரப்பு. மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் விடியா திமுக அரசின் ஜாமீன் அமைச்சர் பாதுகாப்பு இல்லாத மதுபானங்களை கொடுத்து குடிக்க சொல்வதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. 2 குவார்ட்டர் வாங்கியிருக்கிறோம். இதில் மூடி இந்த இடத்துல பாட்டில் டேமேஜ் ஆகிருக்குங்க. சரிதுங்களா? உள்ள சரக்குக்குள்ளே சில்லு இருக்குது. 2 வாட்டி கேட்டாச்சு, சப்ளையருமே கேட்டாச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா சொன்னாங்க, தாம்பரம் ரயில் நிலையத்தில் செங்கோட்டை செல்ல வந்த ரயிலின் சரக்குகள் ஏற்றப்பட்டிருந்த பெட்டியில் சீல் உடைக்கப்பட்டு மர்மநபர் ஒருவர் ஏறியதால் ரயில் பெட்டியின் கதவை கடப்பாறையால் உடைத்த ரயில்வே போலீசார். பாஜக இரட்டை ரயில் இன்ஜின் மாடல் ஆட்சியில் ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு, முறையான பயணிகள் பரிசோதனை, குறிப்பிட்ட நேரத்துக்கு ரயிலை இயக்குவது உள்ளிட்ட எதுவுமே இல்லை என பயணிகள் வேதனை. கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரம் கோயிலில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கோயிலுக்கு சொந்தமான படித்துறை, தர்ப்பண மண்டபம் உள்ளிட்டவை பிப்ரவரி 5ஆம் தேதி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக நல்லறம் அறக்கட்டளை அறிவிப்பு. இவ்விழாவில் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் அழைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதப்பாண்டி அருள்மிகு பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தைப்பெருந்திருவிழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோயில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய தேவநாத சுவாமி கோவிந்தா முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம்.
நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையில் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டால் விவசாயிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் எந்த பலனும் இல்லை என மக்கள் வேதனை. ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை ஈட்டுபவர்களுக்கு வருமான வரி இல்லை என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல்குளம் மேட்டுக்காடு பகுதியில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் ஒரே நேரத்தில் 13 வட்டச்சில்லுக்கள் கண்டெடுப்பு. தொன்மையான மனிதர்கள் வாழ்ந்த காலங்களில் வட்டச்சில்லுக்களை பாண்டி விளையாட பயன்படுத்தியுள்ளது. முன்னோர்கள் பொழுதுபோக்கிற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளது தெரிய வருவதாக தொல்லியல் துறையினர் தகவல். பதஞ்சலி நிறுவனத்தின் இணை நிறுவனர் பாபா ராம்தேவ், நிறுவனத்தின் தலைவர் ஆச்சாரியா பாலகிருஷ்ண ராவுக்கு எதிராக பிடிவாரண்ட். மருந்துகள் தொடர்பாக போலி விவரங்களை வெளியிட்ட வழக்கில் இருவருக்கும் பிணையில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தது கேரள நீதிமன்றம். சத்தீஸ்கர் மாநிலம் கங்காலூர் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 8 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. கடந்த 30 நாட்களில் மட்டும் 50 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தகவல். ஹரியானாவில் கார் ஒன்று கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். பஞ்சாபில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிய போது பலியான சோகம். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்திய அணி 3-1 கணக்கில் தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் 5வது ஆட்டத்திலும் வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரையும், சீனாவுக்கு 10% வரையும் விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவு. அமெரிக்காவில் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் வரிகள் செயல்படுத்தப்படுவதாக வெள்ளை மாளிகை செய்திக்குறிப்பு.